நம்ம கைண்டாக சொல்கிறோம், அவங்களுக்கு அது வந்து கோவமாக தான் போய் முடியுது. நீனா டாகுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீனா அது கடிக்குது அதுக்கு இது பேசுகிற அப்படின்றோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணல பிரதர், கடிக்குது அது தப்பு தான். ஸோ அது கஷ்டம் எங்களுக்கும் தெரியும், உங்கள் குழந்தைய கஷ்டம். பட் அடுத்தது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்யூஷன் தான் சொல்கிறோம். நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுங்க. உங்கள் குழந்தைங்கள எப்படி பழகணும்னு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம். ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் ஏரியாவில் விடலாம். ஸோ உங்கள் குழந்தைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. என் குழந்தைங்க என் குழந்தை தான் ஃபீட் பண்ணுவாள். நான் குழந்தை வச்சுட்டு 4-5 டாக் இருக்கும். ஸோ அவள் தான் ஃபீட் பண்ணுவோம். அதுங்க ஜாலியாக விளையாடும், எதுவுமே பைட் பண்ணாது. ஸோ அதுங்களுக்கு தெரியுது. ஸோ நம்மள சர்க்கிளில் தான் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட் தான் இவங்கன்னு புரியுது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் அவங்க கேட்குறாங்க, பார்த்துக்கிற நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்களா வீட்டில் இருக்கீங்க, பங்களா வீட்டில் இருக்கீங்க, எல்லாம் பணக்காரங்களாக இருக்கீங்க, எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. குப்பை பொறுக்கிறவங்கலேருந்து பிச்சை எடுக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ஒரு நாய் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது. சிம்பிளாக சொல்லிடுறாங்க, எங்களை மாதிரி ரெஸ்கியூவர் எல்லார் வீட்லேயும் தெருநாய் இருக்குது. ஸோ இவ்வளோ இது இருந்தால் தெருநாய் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. எங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்குது, 99% இருக்குது. அந்த 1% என்ன இருக்காதுன்னா, அவங்களுக்கு வீடு இருக்காது, வீடுக்கு தரமாட்டாங்க. ஸோ பர்சனல் இஷ்யூனால ஏதாவது எடுக்காமல் இருப்பாங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது.